விநாயகர் 134 மாண்புமிகு உறுப்பினர் ஆமு முனிரத்னம் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோளிங்கர் தொகுதி காவிரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் சட்டக்கல்லூரி துவங்க எந்த விதமான செயற்குறிப்பும் கிடையாது. எனவே அரசு முன்வராது. கேள்வி எழாது. மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோளிங்கர் தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மைய பகுதி உள்ளதால் இங்கு சட்டக்கல்லூரி அமைக்க உகந்த இடமான சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவேரிப்பாக்கம் பேரூராட்சி அருகில் அமைந்தால் ஏதுவாக இருக்கும். மேலும் எங்கள் மாவட்டத்தில் மாணவ மாணவிகள் சட்டப்படிப்பில் சென்னை சட்டக்கல்லூரி அல்லது வேலூர் சட்டக்கல்லூரிக்கு செல்ல வேண்டியுள்ளதால் மேலும் ஆந்திர மாநிலம் சித்தூர் சட்டக்கல்லூரி செல்கிறார்கள். எனவே காவேரிப்பாக்கம் பகுதியில் அமைந்தால் மிக நன்மையாக இருக்கும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரிப்பாக்கத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்பாடியில் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியும் 52 கிலோமீட்டர் தொலைவிலே பட்டடைப்பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் அமைந்துள்ளது. மேற்படி அரசு சட்டக்கல்லூரிகளிலே 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு சட்டப்படிப்புகள் இன்றைக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. போதிய அளவு மாணவர்களுக்கான அனுமதிக்கு அங்கே இடம் இருக்கின்றது. எனவே காவேரிப்பாக்கத்திலே புதிதாக சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் ஆமு முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோளிங்கர் நகராட்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகத்தில் சார்பு நீதிமன்றம் இதுவரை அமைக்கப்படவில்லை. போதிய இடவசதி உள்ளதாலும் தாலுகா உள்ளதாலும் சோளிங்கர் நகரிலே சார்பு நீதிமன்றம் அமைக்க அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சார்பு நீதிமன்றமோ எந்த ஒரு நீதிமன்றமோ அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு தானாக அதை செய்ய முடியாது. உயர்நீதிமன்றத்திலிருந்து அதற்கான பரிந்துரைகள் வந்தால் அதன் அடிப்படையிலும் நிதி ஆதாரத்தின் அடிப்படையிலும் அரசு பரிசீலித்து அந்த இடத்திலே ஒரு நீதிமன்றம் கொண்டு வர முடியும். எனவே சோளிங்கரை பொறுத்தவரைக்கும் உயர்நீதிமன்றத்திலிருந்து பரிந்துரைகள் வந்திருந்தால் அது குறித்து அரசு நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும்.